ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா அடுத்து நம்ம தேடுற ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா டீ தான். நல்ல ஒரு இஞ்சி போட்டு டீ குடித்தா தான் நம்மளுக்கு அந்த இதுவே கொஞ்சம் பிரிஸ்காக நம்ம டின்னரோ இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்கோ எது செய்கிறதா இருந்தாலும் அந்த டீயை குடித்தா மட்டும்தான் நம்ம பிரிஸ்காக செய்வோமே. இப்போ பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை தான் செய்யலான்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லீவ் விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னுட்டு எப்படி லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுன்ற மாதிரி ஸ்நாக்ஸும் தனியாகன்ற மாதிரி ஒரு ரொட்டீனே ஆகிடுச்சு. இப்போ லீவ் விட்டதுலேருந்து கண்டினியூஸாக இதுவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை தான் செய்யலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி மாவு, இடியாப்ப மாவு இல்லைனா புட்டு மாவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுட்டு துருவின தேங்காய் கொஞ்சோண்டு நம்ம கைப்பிடி எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்றி நல்லா என்ன சொல்கிறது, கரண்டியை வச்சு கிளறுங்க, கை விட்டுறாதீங்க, சுட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்ஸ் பிடிச்சி நல்லா குட்டி குட்டி பால்ஸாக பிடிங்க. ரொம்ப பெருசு பெருசாக பிடிக்காதீங்க. குழந்தைங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா கெட்டி பால் ஒரு ஈடு எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பால் மூணாவது பால் தனியாக எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த ரெண்டாவது மூணாவது எடுத்து வச்ச தேங்காய் பால் எடுத்து முதல்ல ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கிற லெவல் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்ச பால்ஸ் எல்லாமே எடுத்து அதில் போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த பால்ஸு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடுங்க. நல்லா வெந்து நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. இல்லை ஏலக்காய் தூள் இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதித்து நல்லா அதில் அரிசி மாவு கலக்குன தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பால் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல கெட்டி பால் அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக ஒரு பால் கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.